So good evening students. Today we will see the current affairs analysis dated from 13th to 17th June 2024. The first article related to the European Union election. Parliament election நடந்துச்சு. அந்த எலெக்ஷனில் கிட்டத்தட்ட 51% vote share from the European countries. ஆனால் European countries, that is 27 European 27 member countries citizens are eligible to vote. Those who are eligible for voting, அவங்க 51% வந்து ஓட் ஷேர் வந்து பண்ணியிருக்காங்க 27 கண்ட்ரீஸ்லேருந்து. The seat is 720 seats, that is 370 million population voted for the European Parliament. 6லேருந்து 9 வரைக்கும் இந்த எலெக்ஷன் நடந்துச்சு. இது நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். யூரோப்பியன் யூனியனை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ குரூப் ஆஃப் 27 கண்ட்ரீஸ்க்கான ஒரு யூனியன். ஸோ இங்கே வந்து தே ஹேவிங் கவுன்சில் ஆஃப் யூரோப்பியன் யூனியன், அப்புறம் யூரோப்பியன் யூனியன் கவுன்சில், அப்புறம் தெர் இஸ் அ யூரோப்பியன் யூனியன் கமிஷன், அப்புறம் யூரோப்பியன் பார்லமெண்ட், அப்புறம் இசிஜே இருக்குது, யூரோப்பியன் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். யூரோப்பியன் பார்லமெண்ட்டுக்கான மெம்பர்ஷிப் தான் இப்போ எலெக்ஷன் நடந்திருக்கு. 720 மெம்பர்ஸ் டோட்டல் எலெக்ஷன். எல்லா கண்ட்ரீஸ்லேருந்தும் இந்த மெம்பர்ஸ் வந்து எலெக்ட் பண்ணப்படுவாங்க. ஸோ பை தி சிட்டிசன் ஆஃப் தி யூரோப்பியன் கண்ட்ரீஸ். அப்புறம் இம்பார்ட்டண்ட்டாக இந்த யூரோப்பியன் கவுன்சில் அப்படின்றது இட்ஸ் அ ஹெட் மீட்டிங். எல்லா யூரோப்பியன் கண்ட்ரிஸ் 27 கண்ட்ரிஸோட ஹெட்ஸ் வந்து இருப்பாங்க. இந்த கவுன்சில் ஆஃப் யூரோப்பியன் யூனியன்றது எல்லா கண்ட்ரிலேருந்து ஒரு மினிஸ்டர், அப்புறம் தேர் வில் பி அ பிரசிடென்ட் ஃபார் திஸ் ஆல்சோ. அப்புறம் யூரோப்பியன் கமிஷன் இட்ஸ் அன் எக்ஸிக்யூட்டிவ் பாடி, பியூரோக்ராட்டிக். இவங்க வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுற இவங்க எடுக்கக்கூடிய முடிவுகளை, அப்புறம் யூரோப்பியன் பார்லமெண்ட் என்னென்ன லா பாஸ் பண்ணணும் அப்படின்றத எல்லா கண்ட்ரிலேருந்தும் ஒரு பியூரோக்ராட்டிக் மெம்பர் வில் பி தேர். தட்ஸ் அபவுட் த திங். அப்புறம் யூரோப்பியன் பார்லமெண்ட் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி எலெக்ஷன்ஸ் மூலமாக செலக்ட் பண்ணுறது 720 மெம்பர்ஸ். இந்த மெம்பர்ஸ் நம்ம 705 போன கிளாஸில் பார்த்தோம். இட் இன்க்ரீஸ் டு 720 நவ். அதை நோட் பண்ணிக்குவாங்க. ஸோ இட்ஸ் அன் அப்டேஷன். பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி மெம்பர்ஷிப் ஏறுது. இட்ஸ் அ டென்யூர் ஆஃப் 5 years. இவங்களோட வேலை லெஜிஸ்லேஷன் பண்ணுறது, லெஜிஸ்லேஷன், பட்ஜெட் பாஸ் பண்ணுறது, யூரோப்பியன் யூனியனுக்கான தேவையான விஷயங்கள் எல்லாமே இங்கே பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் அ காமன் லெஜிஸ்லேச்சர். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ரிலேட்டட் டு தி கேபினெட் ஆஃப் இந்தியா, த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், த கேபினெட் ஆஃப் இந்தியா. ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை பொறுத்தவரை ஆர்டிக்கிள் 74லேருந்து 78 வரைக்கும் உள்ள ஆர்டிகிள்ஸ் படிச்சுக்கோங்க. 74 it talks about there should be a council of ministers to aid and advise the president, headed by the prime minister. So article 75 class 1, president appoints prime minister. அதுக்கு பிறகு prime ministerோட ரெக்கமெண்டேஷனில் council of ministers will be appointed by the president. போர்ட்ஃபோலியோஸ் எல்லாமே இவர் தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. And then there is a collective responsibility, 75 class 3. It talks about the collective responsibility. They are responsible to the Lok Sabha only. So then 75 class 2, the president, the council of ministers will hold the office during the pleasure of the president. Pleasure இதெல்லாம் நம்ம கிளாஸில் படிச்சிருக்கோம். எந்த காரணத்தை கொண்டு அவங்க அது மீற முடியாது. ஸோ பிரசிடென்ட்டோட ப்ளஷர் இல்லைன்னா அவங்க பதவியேற்று தூக்கப்படலாம். ஸோ பிஎம் ரெக்கமெண்டேஷன் மூலமாக பிரசிடென்ட் எனி டைம் கேன் லைக் அவங்களோட சப்போர்ட்டை வந்து டிஸ்மிஸ் பண்ண முடியும். சப்போஸ் அவங்க ரிசைன் பண்ணலை அப்படின்னா டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கான உரிமை பிரசிடென்ட் இருக்குது. பட் அண்டர் த லைக் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், தட் இஸ் பிரைம் மினிஸ்டரோட ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் தான் அதை பண்ண முடியும். ஸோ இப்போ ஆர்டிகிள் வந்ததுக்கான ரீசன் கேபினெட் மினிஸ்டர்ஸ். இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸுக்குள்ளாடி 3 மினிஸ்டர்ஸ் இருக்குது. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் உள்ள கேபினெட் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, அதுக்கப்புறம் மினிஸ்டர் ஆஃப் எம்ஓஎஸ் இருக்காங்க, அப்புறம் டெபுட்டி மினிஸ்டர்ஸ். டெபுட்டி மினிஸ்டர்ஸ் இப்போ யாரும் பண்ணுறது கிடையாது. கேபினெட், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட். மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டில் 2 கேட்டகரி இருக்குது, இண்டிபெண்டன்ட் சார்ஜ், அப்புறம் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் நார்மல். ஸோ கேபினெட் அப்படின்றது சீனியர் மோஸ்ட் மினிஸ்டர்ஸ் வில் பி அப்பாயிண்டட். அதில் கிட்டத்தட்ட 30 பேர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, 30 மெம்பர்ஸ். அப்புறம் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் வந்து நார்மல் வந்து 36, அப்புறம் 1 வந்து இண்டிபெண்ட், 5 வந்து இண்டிபெண்டன்ட் சார்ஜ். மொத்தம் 72ன்னு நினைக்கிறேன். மொத்தம் நமக்கு கேபினெட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை பொறுத்தவரை 15% ஆஃப் தி லோக்சபா.
லோக்சபாவில் இருக்கக்கூடிய டோட்டல் மெம்பர்ஷிப்பில் 15% can be taken as so Lok Sabha 15% will be taken as the Council of Ministers ஓட மெம்பர்ஷிப் எண்ணிக்கை சரியா. ஸோ அதில் 15% அப்படின்றப்போ 75 வரைக்கும் இது பண்ணலாம். ஒன்லி இப்போ 72 மெம்பர்ஸ் ஆர் அப்பாயிண்டட் அஸ் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இம்பார்ட்டண்ட்டாக கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட இது வந்து பிரசிடென்ட்டுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வில் ரெக்கமெண்ட் டு தி தட் இஸ் எய்ட் அண்ட் அட்வைஸ் தி பிரசிடென்ட். அப்புறம் பட்ஜெட் பாஸ் பண்ணுறது, பட்ஜெட்டுக்கான பாலிசி மேக்கிங் அவங்க எல்லாமே பண்ணுறது கேபினெட் தான் பண்ணுவாங்க. ஆனால் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டியோட பண்ணணும். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். இந்த கேபினெட் அப்படின்ற வேர்டு வந்து ஆக்சுவலாக நம்மளோட ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் கிடையாது. இட் வாஸ் ஆடட் 44th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 ஆர்டிகிள் 352 ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எமர்ஜென்சி பீரியடில் கேபினெட் மினிஸ்டர்ஸோட கையெழுத்து வேணும் நேஷ்னல் எமர்ஜென்சி மூவ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அப்போ தான் இது ஆட் பண்ணப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி கேபினெட் அப்படின்ற வேர்டு நமக்கு கிடையாது. த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி குவாண்டம் கம்ப்யூட்டிங். குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படின்ற இன்டர்நேஷ்னல் இயர் ஃபார் குவாண்டம் கம்ப்யூட்டிங் 2025 வந்து இன்டர்நேஷ்னல் இயர் ஃபார் தி யுனைடெட் நேஷன் அனௌன்ஸ் பண்ணுவாங்க எவ்ரி இயர். இந்த வருஷம் வந்து 2024 வந்து கேமலிட்ஸுக்கான இன்டர்நேஷ்னல் இயர், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் படிக்க வேண்டிய குவாண்டம் கம்ப்யூட்டிங். குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்னால் த கம்ப்யூட்டர் ஆப்ரேட்ஸ் இன் குவாண்டம் பிட்ஸ், தட் இஸ் கால்ட் அஸ் கியூபிட்ஸ்னு பேர். ஜீரோஸ் அண்ட் சூப்பர் பொசிஷன் அண்ட் என்டாங்கிள்மெண்ட். சூப்பர் பொசிஷன் அப்படின்றது அட் அ டைமில் ஒரு நீங்கள் காயினை டாஸ் பண்ணும்போது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் இன்சைட் தி அது ஏரில் இருக்கும்போது சஸ்பென்ஷனாக இருக்கும்போது இட் வில் ஹேப்பன். ஸோ அந்த அளவுக்கு ஸ்பீடாக இது ஒர்க் பண்ணோம். அதுக்கான மிஷன்ஸ் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். வாட் யூ ஆர் சீங் இன் தி டேப்லர் காலம் 2023 2031 இயர் மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே வருது. வி ஆர் த 7th கண்ட்ரி. இதெல்லாம் படிச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். குவாண்டம் கம்ப்யூட்டேஷன், குவாண்டம் கம்யூனிகேஷன், குவாண்டம் சென்சிங், இது எல்லாமே நம்ம வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங் மிஷன்ஸில் நம்ம இப்போ ஒரு வேர்டு என்ட்ரு பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு வேர்டு என்ட்ரு பண்ணுறோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் வந்து எப்படி கோட் பண்ணோம்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். அதே இது குவாண்டம் கம்ப்யூட்டர் அப்படின்றது ஜீரோ சூப்பர் பொசிஷன், தட் இஸ் ஏரில் இருக்கும்போது ஒரே நேரத்தில் மல்டிபிள் ஆப்ரேஷன்ஸ் அது பண்ண முடியும். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகல். த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி ஜெண்டர் கேப் ரிப்போர்ட். வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரத்தோட ரிப்போர்ட், தட் இஸ் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட். எவ்ரி இயர் தே யூஸ் டு ரிலீஸ். அது இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட்டை எதை பேஸ் பண்ணி எடுக்கப்படுதுன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன், பெண்களோட பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் எப்படி இருக்குது, எஜுகேஷனல் முன்னுரிமை எப்படி கொடுக்கப்படுது, அப்புறம் எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஜாப், அப்புறம் தொழில் ரீதியான விஷயங்கள் பண்ணுறது, இந்த 3 கேட்டகரியில் தான் இது எடுக்கப்படுது. வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் எடுக்கிறாங்க. இந்தியாவோட ரேங்கிங் இந்த வருஷம் 129. இந்த ரேங்கிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாமினேஷன். அப்புறம் எந்த கண்ட்ரிலாம் டாப்பில் இருக்குது, ஐஸ்லாண்ட், நார்வே, ஃபின்லாண்ட், ஸ்வீடன், இதெல்லாமே டாப் 5 பிளேசஸில் வராங்க. இந்தியா வந்து 129 இடம். சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸில் வி ஆர் த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரியில் வி ஆர் த 3rd பிளேஸில் இருக்கும். அது மாதிரி சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸில் பங்களாதேஷ், நேபாள், பூட்டான், இந்த கண்ட்ரீஸுக்கு கீழே இருக்கும். ஸோ தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். தட்ஸ் ஆல். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ரிலேட்டட் டு தி G7 சமிட் வந்து இப்போ ரீசெண்டாக இட்டலியில் கண்டக்ட் பண்ணாங்க. G7 பொறுத்த வரைக்கும் குரூப் 7 கண்ட்ரீஸ். இட் வாஸ் கிரியேட்டட் ஆஃப்டர் தி ஃபினான்ஷியல் கிரைசிஸ். ஆயில் கிரைசிஸ் வந்து இருந்துச்சு 1973 ஆயில் ஷாக். 1975 இட் கேம் அஸ் அன் ஆர்கனைசேஷன். UK, USA, ஜெர்மனி, ஜப்பான், அப்புறம் இட்டலி, இவ்வளோ நாடு சேர்ந்து உருவாக்குனா. அது பிறகு கனடா வந்து 76 ஜாயின் பண்ணாங்க. அப்படி 7 கண்ட்ரீஸாக இது வந்து ஒரிஜினேட் ஆச்சு. இதோட பர்பஸ் வந்து ஹோலிஸ்டிக். இவங்களோட பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10% ஆஃப் தி வேர்ல்டு பாப்புலேஷன், இந்த கண்ட்ரீஸோட பாப்புலேஷன், 30% ஆஃப் தி குளோபல் GDP அண்ட் தென் 60% ஆஃப் தி குளோபல் வெல்த் இந்த கண்ட்ரீஸில் தான் இருக்குது. அப்படின்றனால இது வந்து உருவாக்கப்படுது. இதுக்கு பிறகு தான் G20 உருவாக்குனாங்க. ஸோ இட் வில் ஃபோக்கஸ்ட் லைக் என்னென்ன விஷயம், கிளைமேட் சேஞ்சை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, யுக்ரைன் வாரை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, இஷ்யூஸ் என்னெல்லாம் இருக்கோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்தியா வந்து கண்டினியூஸாக வி ஆர் இன்வைட்டட் அஸ் அ கெஸ்ட்
தொடர்ந்து நம்மளை வந்து ஹானர் பண்ணுற விதமாக G7 மீட்டிங்ஸ்லாம் கூப்பிட்டுட்டே இருக்காங்க. இந்த வருஷம் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் அட்டன் பண்ணாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. தென் இதில் G7ல் 1998 ரஷ்யா வந்து ஜாயின் பண்ணாங்க. G8 கண்ட்ரீஸ்னு பேர். G8 அப்படின்ற குரூப்பிங்காக மாறிச்சு. அதுக்கு பிறகு 2014 when Crimea was captured by ரஷ்யா கேம் அவுட். ஸோ அதை வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க. அப்போ இப்போ இருக்கிறது G8 கிடையாது, G7 தான். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் EUவும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. யூரோப்பியன் ஸோ ஒன்லி ஆர்கனைசேஷன் விச் இஸ் பார்ட்டிசிபேட்டிங் இன் தி G7. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போது டிஸ்கஷன் ரிலேட்டட் டு தி உக்ரைன் வார் இது நடந்திருக்கு. அது மூலமாக 2 நாளுக்கான ஸ்விஸ் பீஸ் சமிட், ஸ்விஸ் அது அடுத்த ஆர்டிக்கிளில் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்விஸ் பீஸ் டயலாக் நடந்திருக்கு. இந்தியாவும் இதில் பங்கேற்றிருக்காங்க. So these are the things are important. The next article related to the exercise, military exercise, that is okay, cold lava. So military exercise அடுத்த article. Cold lava are also called as, இதெல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் டேர்ம்ஸ் தான். லஹர் அப்படின்னு பேர். இது நம்ம சப்ஜெக்டில் வராது. ஸோ இது என்ன அப்படின்னா, வல்கனிக் எரப்ஷன்ஸ் நடக்கும்போது அதன் மூலமாக வரக்கூடிய பாதிப்புகள், தண்ணியும் ராக்ஸும் சேர்ந்து வல்கனிக் ஃப்ளோ ஆகக்கூடிய ஏரியாஸில் அது ஃப்ளோ ஆகி தண்ணி, இப்போ சொன்னால் நம்ம ஃப்ளட் வந்துச்சுன்னா எப்படி வருமோ அதே மாதிரி ராக்ஸ், டெப்ரிஸ் அண்ட் வாட்டர் வில் கம். அது வந்து வல்கனிக் எரப்ஷன் நடக்கக்கூடிய பகுதியில் நடக்கும். வல்கனிக் வெளியில் வரக்கூடியதுனால அதனோட இம்பேக்ட். இப்போ ரிவர் போகக்கூடிய இடத்துல இல்லைன்னா தண்ணி இருக்கக்கூடிய ஒரு பாண்ட்ஸில் வல்கனிக் எரப்ஷன்னா அந்த தண்ணியெல்லாம் வெளியேறும் இல்லையா, அது ஃப்ளோ ஆகுறது. ஸோ அதன் மூலமாக அந்த ராக் டெப்ரிஸ், லஹர்ன்றது இட்ஸ் நாட் அபவுட் வல்கனோ கிடையாது. வல்கனிக் எரப்ஷன் நடக்கக்கூடிய பகுதியில் அந்த ஸ்லோப்பில் வந்து தண்ணியும் ராக்ஸும் சேர்ந்து ஓடுறது பேர் லஹர்னு பேர். ஸோ இது கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இப்போ ரீசெண்டாக இது எங்கே நடந்திருக்குன்னா, மவுண்ட் கெனலோன் அப்படின்ற இந்தோனேஷியாவில் இது பிலிப்பைன்ஸில் இட் அப்பியர்ட், தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். இந்த டேர்ம்ஸ் கேட்பாங்க. லஹர் அப்படின்னா இட் வாஸ் இன் நியூஸ், வாட் இட்ஸ் அபவுட். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள், சைனாவோட கிரே வார்ஃபேர் சோன் ஏரியா. அது என்ன அப்படின்னா, இப்போ சைனாவுக்கு தாய்வானுக்கு இஷ்யூஸ் நடந்துகிட்ருக்கு. அது உங்களுக்கு நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன். வென் சைனா வாஸ் கேப்சர்டு, த கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் வந்து அங்கே கேப்சர் பண்ணாங்க. ஸோ ரைட் விங் கவர்மெண்ட் வந்து அங்கேருந்து அப்புறப்படுத்தப்பட்டாங்க. ஸோ தே வென்ட் டு த பீப்புள் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா. இன்றைக்கி இருக்கக்கூடிய சைனா, ரிப்பப்ளிக் ஆஃப் சைனான்றது தாய்வான். அதுதான் இன்றைக்கி நம்ம தாய்வான் அப்படின்ற கண்ட்ரி. ஸோ இங்கே ரைட் விங் கவர்மெண்ட் இருக்காங்க. ஸோ இது வந்து சைனா வந்து 1 country 2 government அப்படின்ற கான்செப்டில் அதை ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. 2 state பாலிசி அப்படின்ற கான்செப்டில். வாட் எவர் மேபி தாய்வான் கூட மற்ற கண்ட்ரிஸ் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் வைக்கக்கூடாது, சைனா கூட தான் வைக்கணும் அப்படின்றதுனால நிறைய கண்ட்ரிஸ் அது கூட வைக்கும்போது தே ஆர் மேக்கிங் லாட் ஆஃப் இஷ்யூஸ். இப்போ யூஎஸோட ஸ்பீக்கர் வந்து அங்கே அட்டன் பண்ணாங்க. ஸோ அவங்க தாய்வானுக்கு போனது அது பயங்கர அச்சுறுத்தலை ஏற்படுத்துது. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, சைனா வந்து அதிகமாக மாக் ட்ரில்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க தாய்வானுக்கு மேலே. இப்போ நம்மளோட ஏர் ஸ்பேஸுக்கு மேலே பாகிஸ்தானோ சைனாவோ போர் விமானங்களை பறக்க விட முடியாது. அப்படி பறக்க விட்டால் இட்ஸ் அ வயலேஷன். அப்போ நம்ம ஆக்ஷன்ஸ் எடுப்போம், அந்த போர் விமானங்களை நம்ம சுட்டு வீழ்த்தோம். அது மாதிரி தாய்வான் மேலே பயங்கரமான ட்ரில்ஸ், மிசைல்ஸ் அங்கேருந்து கடலுக்கு அனுப்புறது. அப்போது அது வந்து ஒரு மன அழுத்தத்தை கொடுக்குறது. மிலிட்ரி எப்போ வேணால் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு அச்சுறுத்தலை உருவாக்குறது. இதுக்கு பேர் தான் கிரே வார்ஃபேர் சோன் அப்படின்னு பேர். மேலே வித்தவுட் பர்மிஷன் தே ஆர் கண்டக்டிங் ட்ரில்ஸ். அப்புறம் ஃபைட்டர் ஜெட்ஸஸ் வந்து பறக்க விடுறது. அது வார்ஃபேர் சோனை அது பயன்படுத்துறது. அது எதுக்கு அப்படின்னா, கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசி. நீங்கள் ஏதாச்சும் ரிலேஷன்ஷிப் இன்னொரு கண்ட்ரி கூட வச்சிங்கன்னா வி வில் அட்டாக் அப்படின்றது, எப்போ வேணால் வி வில் மேக் அட்டாக்ஸ். அப்போது தாய்வான் வந்து அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் வைக்க மாட்டாங்க அப்படின்றதுக்காக அது பண்ணோம். வார் நடக்கலை. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ பீப்புள் நீட் டு நோட். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள், த எக்ஸசைஸ். இப்போ ரீசெண்டாக யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய எக்ஸசைஸ் ஒரு வருஷத்துக்கு வந்துகிட்டே இருக்கும். அதனால் ஒரு வாட்டி நீங்கள் எழுதுனா போதும் எந்தெந்த கண்ட்ரிஸுக்கு. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நோட்டில் பின்னாடி ஒரு டேப்லர் காலம் போட்டு வச்சுருங்க. ஸோ ஜப்பான் கூட வரக்கூடியதை அப்டேட் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருந்தால் மட்டும் திருப்பி நீங்கள் அப்டேட் பண்ணாமல், மற்றபடி அந்த எக்ஸசைஸ் வந்து கண்டினியூஸாக எவ்ரி இயர் இட் வில் ஹேப்பன். ஸோ ரெட் ஃப்ளாக் எக்ஸசைஸ் இட்ஸ் IAF, இந்தியன் ஏர்ஃபோர்ஸும் அமெரிக்காவோட ஏர்ஃபோர்ஸும் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இந்தியா பார்ட்டிசிபேட்ஸ் மல்டிநேஷ்னல் ஏர்ஃபோர்ஸ் எக்ஸசைஸ். அப்படின்னா இந்தியா, US ப்ளஸ் ராயல் நெதர்லாண்ட்ஸ் ஏர்ஃபோர்ஸ், அப்புறம் சிங்கப்பூர் ஏர்ஃபோர்ஸ், யுனைடெட் கிங்டம், இவங்க எல்லாமே பங்கேற்கிறாங்க. அலஸ்காவில் இது நடந்திருக்கு. தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். அது மாதிரி ஜிமெக்ஸ் அப்படின்ற எக்ஸசைஸ் இருக்குது, இப்போ ரீசெண்டாக கண்டக்ட் பண்ணப்பட்டது. இந்தியாவுக்கும்
ஜப்பானுக்குமான நேவல் எக்ஸசைஸ் லைக் மலபார் எக்ஸசைஸ் அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் அப்புறம் இம்பார்ட்டண்ட்டாக தெர் இஸ் அ தரங் எக்ஸசைஸ். இது வந்து நம்ம கண்டக்ட் பண்ண பிளான் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் இயர் பிளான் பண்ணது இன்னும் கண்டக்ட் பண்ணலை. இது வந்து மல்டிநேஷ்னல் எக்ஸசைஸ் கண்டக்டட் பை அஸ். இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஏர் எக்ஸசைஸ் நம்ம இந்தியாவில் கண்டக்ட் பண்ணுறோம். யூகே, யூஎஸ்ஏ, யுஏஇ, ஸ்பெயின், ஜப்பான், ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், ஆஸ்திரேலியா இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே இதில் பங்கேற்கிறாங்க. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் தெர் இஸ் அ மொனட்ரியல் ப்ரோட்டோகால். ஸோ ஓடிஎஸ் சப்ஸ்டன்சஸ் அது வந்து ஓஷன் டிப்ளீட்டிங் சப்ஸ்டன்சஸ் அந்த கெமிக்கலோட அளவு வந்து கம்மியாக இருக்குது. லாஸ்ட் இயர் வந்து அதிகமாக இருந்துச்சு. இப்போ அது 2021 இட் வாஸ் வெரி ஹை. ஸோ இது டிக்ளைனிங் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கான ரீசன் என்னென்னா நம்ம எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ். ஸோ 1987 there is a Vienna Convention happened for ocean depleting substances. ODS substances கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக, ரெகுலேட் பண்ணுறதுக்காக. ஓஷன் டிப்ளீட்டிங் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா ஓஷன் லேயர் கூட ரியாக்ட் ஆகி அந்த ஓசோன் லேயர் வந்து இல்லாமல் போகிறது. தட் இஸ் O3 மாலிகூல்ஸ் வந்து எலிமினேட் ஆகிறதுக்கு பேர் தான் ஓஷன் டிப்ளீட்டிங் சப்ஸ்டன்சஸ். O3 மாலிகூல்ஸ் கூட ரியாக்ட் ஆகி O3 மாலிகூல்ஸ் வந்து ஆக்சிஜன் அப்புறம் ஃப்ரீ ரேடிக்கல்ஸாக மாறும். அதுக்கப்புறம் இது ரெண்டாக டிவைட் ஆகும். ஸோ இதன் மூலமாக ஓசோன் லேயர் வந்து எலிமினேட் ஆகும். அதன் மூலமாக அல்ட்ரா வயலட் ரேஸ் இந்த பூமிக்குள்ளே வரும். அப்போ கேன்சர்ஸ் இந்த மாதிரியான இஷ்யூஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதை தடுக்கிறதுக்காக வி ஆர் மேக்கிங் சம் நெகோசியேஷன். அதில் 1987 வி கண்டக்டட் அ கன்வென்ஷன் கால்ட் அஸ் வியன்னா கன்வென்ஷன். 16 செப்டம்பர் 1987 மொனட்ரியல் ப்ரோட்டோகால் இந்த கன்வென்ஷனில் சைன் பண்ணப்படுது. ஸோ இந்தியா உட்பட எல்லா கண்ட்ரீஸுமே இதை ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அக்ரிமெண்ட் யூனிலேட்ரலி இல்லைன்னா எல்லா கண்ட்ரீஸுமே அக்செப்டட் திஸ் மொனட்ரியல் ப்ரோட்டோகால். இந்த மொனட்ரியல் ப்ரோட்டோகாலில் என்ன அப்படின்னா HCFC சிஎஃப்சி கேஸை குளோரோஃப்ளோரோ கார்பன் HCFC கேஸஸை வந்து எலிமினேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டதாக இந்த மொனட்ரியல் ப்ரோட்டோகால். அதுக்கு மாற்றாக நீங்கள் HFC கேஸஸ் பயன்படுத்தலாம் அப்படின்றது இதில் சொல்லப்பட்டுச்சு. நம்ம HCFC கேஸஸ் CFC கேஸஸ் எல்லாமே எலிமினேட் பண்ணிட்டோம். அண்ட் ஓசோன் டிப்ளீட்டிங் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ லைக் நம்ம ஓசோன் மண்டலம் வந்து பாதுகாக்கப்படுது. அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் தன்மை வந்து கம்மியாக இருக்குது, ரியாக்டன்ஸ் கம்மியாக இருக்குது நம்ம எடுத்த மெஷர்ஸ்னால. ஆனால் 2016 நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா HFC கேஸ் இதுவும் வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸாக இருக்குது. கார்பன் டை ஆக்சைடை விட பல மடங்கு எஃபெக்டாக இருக்குது அப்படின்றனால இட்ஸ் ஆக்டிங் அஸ் அ க்ரீன் ஹவுஸ். ஸோ இதை தடுக்கிறதுக்காக கிகாலி அமெண்ட்மெண்ட் மொனட்ரியல் ப்ரோட்டோகாலை அமெண்ட்மெண்ட் பண்ணி HFC கேஸை எலிமினேட் பண்ணுறதுக்கான டார்கெட் வச்சுருக்கும். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ரிலேட்டட் டு திஸ். இப்போ மொனட்ரியல் ப்ரோட்டோகாலோட சக்ஸஸ் தான் இந்த ஆர்டிகிள் சொல்லுது. கரண்ட் அஃபேர்ஸில் வந்தது. நீங்கள் மொனட்ரியல் ப்ரோட்டோகாலோட பர்பஸ் ரெஃப்ரிஜிரேட்டர்ஸில் லைக் ஏர் கண்டிஷனர்ஸில் அப்புறம் நம்ம ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸில் வந்து இந்த கேஸஸை தடுக்கிறது HCFC CFC கேஸஸை வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது மொனட்ரியல் ப்ரோட்டோகால். HFC கேஸ் வந்து அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக பயன்படுத்தப்பட்டுச்சு. அது ஓசோன் டிப்ளீட்டிங் சப்ஸ்டன்ஸ் கிடையாது. ஆனால் கிகாலி அமெண்ட்மெண்ட்டில் இது ஏன் அதை மாற்றினாங்க அப்படின்னா இது வந்து கார்பன் டை ஆக்சைடு தட் இஸ் க்ரீன் ஹவுஸ் கேஸ் கார்பன் டை ஆக்சைடை விட பல ஆயிரம் மடங்கு கிட்டத்தட்ட 80-90% கார்பன் டை ஆக்சைடோட எஃபெக்டாக இருக்குது அப்படின்றதுனால ஸோ குளோபல் வார்மிங் ஹெல்ப் பண்ணுது. அதனால் இதை எலிமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ தீஸ் திங்ஸ் வி வில் ஸ்டடி இன் என்வாயர்மெண்ட். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ஸ்விஸ் பீஸ் சமிட். இது வந்து கண்டக்ட் பண்ணாங்க இப்போ ரீசெண்டாக G7 மாநாட்டுக்கு பிறகு நடத்தப்பட்டது. ரஷ்யா உக்ரைன் வாரை வந்து பீஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது இந்த சமிட். இந்தியா உட்பட 100 மெம்பர்ஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. 80 கண்ட்ரிஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. 4 ஆர்கனைசேஷன் மொத்தம் 100 டெலிகேட்ஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி தே கிரியேட்டட் அ ஜாயின்ட் கம்யூனிக் அப்படின்னா ஸோ டிக்ளரேஷன் ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு ஒரு உடன்பாட்டுக்கு வந்தாங்க. அந்த உடன்பாடு என்ன அப்படின்னா டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி ஃபார் உக்ரைனை வந்து மதிக்கணும். அப்புறம் நியூக்ளியர் சேஃப்டி நியூக்ளியர் வெப்பன்ஸ் யாரும் பயன்படுத்தக்கூடாது. ஃபுட் செக்யூரிட்டி ஃபார் ஆல் பீப்புள். ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ஸ் கொடுக்கணும். பிரிசனர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். இதெல்லாமே. அப்புறம் இதில் வந்து இந்தியா உட்பட பல நாடுகள் இதில் கீழே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கோ டவுன் லாஸ்ட் ஸோ பிசைட்ஸ் இந்தியா சவுதி அரேபியா சவுத் ஆஃப்ரிக்கா தாய்லாந்து இந்தோனேஷியா மெக்சிகோ UAE இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஆனால் நம்ம சைன் பண்ணலை இந்த ஜாயின்ட் கம்யூனிக். அது பெரிய இம்பார்ட்டன்ட் கிடையாது. இந்த ஸ்விஸ்
டயலாக் எதுக்கு, ஸ்விஸ் சமிட் எதுக்கு அப்படின்னு கேட்பாங்க, பீஸ் சமிட் எதுக்குன்னு கேட்பாங்க. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் INCOAS, தட் இஸ் எல்னினோ லானினோவை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்காக புதிய டெக்னாலஜி வந்து லான்ச் பண்ணியிருக்கு. தட் இஸ் இந்தியன் நேஷ்னல் சென்டர் ஃபார் ஓஷியானிக் சர்வீசஸ், சாரி ஓஷியானிக் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் கீழே வருது. 1999 இட் வாஸ் ஸ்டார்டட். இதோட பர்பஸ் சுனாமி, வேவ்ஸ், பீப்புளுக்கு வந்து எதாவது பாதிப்பை உருவாக்கக்கூடிய அச்சுறுத்தல், நார்மல் சர்ஜ், வேவ் சர்ஜ், இது மாதிரியான விஷயங்களை வந்து இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, எல்னினோ இதெல்லாம் மானிட்டர் பண்ணுறது, சைக்ளோன்ஸ் எக்ஸட்ரா. அதுக்கு வந்து பேரியன் கன்வல்யூஷனல் நியூட்ரல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய நெட்வொர்க் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எல்னினோ லானினா நான் பல வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செஷனில் போடுங்க, நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள், அந்த டெக்னாலஜி ஞாபகம் வச்சுக்கோங்க, நெட்வொர்க். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் கிரேட் அப்படின்ற ஸ்கீம். த கிரேட் ஸ்கீம் தட் இஸ் கிராண்ட் ரிசர்ச் என்டர்பிரனர்ஷிப் அக்ராஸ் அஸ்பைரிங் இனோவேஷன் இன் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல். டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் அப்படின்னா நம்ம கார் ஷீட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது, மொபைலுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடியது, அது மாதிரி ரோடு போடுற இடத்துல ஜியோ டெக் பயன்படுத்துவாங்க, அது மாதிரி ஏரோப்ளைன்ஸுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய சீட் கவர்ஸ் இதெல்லாமே, அப்புறம் சர்ஜரி டைம் பீரியடில் யூஸ் பண்ணக்கூடிய கிளாத்ஸு இதெல்லாமே, அப்புறம் நம்ம எல்லாத்துக்குமே பயன்படுத்தக்கூடியது டெக்னிக்கல் டெக்ஸ்டைல். நார்மல் டெக்ஸ்டைலை விட டெக்னிக்கல், இப்போ ஃபைட்டர் லைக் நம்ம வீரர்கள் பயன்படுத்தக்கூடியது when they are in operations, புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுவும் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் கேட்டகரியில் தான் வரும். ஸோ இதுக்கு வந்து நேஷ்னல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் மிஷன் வந்து நம்ம லான்ச் பண்ணோம். அதில் 12 செக்மெண்ட்ஸ் இருக்குது. அக்ரிடெக்கு, ஜியோடெக்கு, மொபிடெக், ஸோ இந்த மாதிரி நிறைய மெடிடெக் எக்ஸட்ரா. அதில் 12 விதமான செக்டர்ஸில் ஸ்டார்ட் அப்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட 50 லேக்குக்கான ஒரு ஃபண்டிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க நேஷ்னல் டெக்னிக்கல் மிஷன் கீழே கிரேட் ஸ்கீம் மூலமாக. கிராண்ட் வில் பி ப்ரொவைடட் தோஸ் ஹூ ஆர் இன்வெஸ்டிங் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள்ஸ். கிரேட் ஸ்கீம் எதுக்குன்னு படிச்சுக்கோங்க. தட்ஸ் ஆல். So that's about the articles. Now we will move on to the MCQs. Okay, question number 1. So what is the primary advantage of placing Aditya L1 spacecraft in the halo orbit around the Lagrange point L1? So options are A, minimizing the impact of Earth's gravity on spacecraft. Option 2, enabling the spacecraft to capture high resolution images of the sun's surface. Option C, allowing continuous and unobstructed observation of the sun. Fourth option, reducing the travel time for the spacecraft to reach its destination. Question number 2, consider the following statements. Statement number 1, the high seas are those areas of the world's oceans that are outside national jurisdiction. Statement number 2, the High Seas Treaty will become international law only when it is signed and ratified by at least 60 countries. So statement number 3, India has signed and ratified the treaty in 2023. Which of the following statements these are correct? Options are A, 1 and 2 only, B, 2 only, C, 2 and 3 only, D, 1, 2 and 3 only. Question number 3, question number 4. Okay, so numbers were wrongly mentioned. The question number 3, na? Regarding the members of Parliament Local Area Development Scheme, MP-LAD scheme, statement number 1, the Ministry of Rural Development is entrusted with the responsibility of implementation of MP-LADs. Statement number 2, each members of the Parliament can suggest works to tune of 5 crore per annum to be taken up her constituency. Option C, statement number 3, the Rajya Sabha MP can recommend works in one or more districts in the state from where she has been elected. How many of these statements given above are correct? Options are A, only one statement is correct, B, only 2, C, all the 3, D, none of the above. Question number 4, which among the following countries does not use the first past the post system as an electoral system? Options are A, United States of America, B, India, C, Canada, D, Israel. Question number 5, the Cabinet Committee on Security, CCS, is chaired by which one of the following? Options are A, Union Defence Minister,
B. Home Minister of India. C. Prime Minister of India. D. None of the above. So that's all. Now we will see the answers for the previous day MCQs. So question number 1, answer is A. Question number B, second one answer is B, that is Bihar. The fourth question, that is third one, I mentioned agala 4 question தான் போட்டிருந்தேன். So answer is C, both. Question number 5th answer is only one statement is correct, A. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.